1996ஆம் ஆண்டில் மரியா என்பவர் எப்ஸ்டீன் தனது வயது குறைந்த தங்கச்சியோட நிர்வாண புகைப்படங்களை திருடி விட்டதாக எஃப்ஐயிடம் புகார் அளித்தார். ஆனால் எஃப்ஐ அவருக்கு இந்த கம்ப்ளைண்ட் தொடர்பாக எந்த பதிலுமே கொடுக்கல. அதே போல இன்னொரு பெண் தனது 14 வயது வளர்ப்பு மகள் எப்ஸ்டீன் வீட்டில் அழைத்து செல்லப்பட்டு ஆடைகளை அவிழ்த்து மசாஜ் செய்ய பணம் கொடுக்கப்பட்டதாக ஒரு பெண் புகார் அளித்ததை அடுத்து புளோரிடா பாம் பீச் காவல்துறை எப்ஸ்டீனை விசாரிக்க தொடங்கியது. விசாரிச்சுக்கிட்டே இருந்துச்சு. பட் 2005ஆம் ஆண்டு கொடுத்த புகார்ல தான் கைது செய்யப்படுற. இதைத்தான் நம்ம பார்ட்பன் வீடியோவில் பார்த்துருப்போம். பார்க்காதவங்க ஐகார்டில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே இப்போ போகலாம். 2019ஆம் ஆண்டு எப்ஸ்டீன் இறந்த பிறகு எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் ரிலீஸ் ஆகுது. அதுக்கு பிறகு 2026 ஜனவரியில் ஆல்மோஸ்ட் எல்லாமே ரிலீஸ் ஆகுது. அதில் இமெயில், ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் அண்ட் மில்லியன் கணக்கான ஆவணங்கள் ரிலீஸ் ஆகுது. அதில் பிரதானமாக மிக முக்கியமாக இருக்கிறது கடத்தப்பட்டது பல்வேறு வயதுக்குட்பட்ட பெண்கள், அதிலும் முக்கியமாக சிறுவர்கள். பெண்களை கடத்தி கொண்டு வந்து பணக்காரர், பிரபல்யமானவர் அண்ட் சக்தி வாய்ந்தவர்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கிறான் இந்த எப்ஸ்டீன். கடத்தப்பட்ட பெண்களை உடல் உறவில் ஈடுபட வற்புறுத்தப்பட்டு இருக்கிறாங்க. பாதிக்கப்பட்ட பெண்கள் பலர் தாங்கள் லிட்டில் சென்ட் ஜேம்ஸில் இருக்கிற வீட்டில் தாங்கள் துஷ்பிரயோகம் செய்யப்பட்டதாகவும் அந்த வீட்டை ஹவுஸ் ஆஃப் ஹாரர் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. எப்ஸ்டீனுக்கு பல பிரைவேட் ஜெட்ஸ் இருந்துருக்கு. இதன் மூலம்தான் பெண்களை எப்ஸ்டீன் தீவுகள் என்று சொல்லப்படுகிற சென்ட் ஜேம்ஸ் தீவுகளுக்கு கொண்டு வந்திருக்கிறான். எப்ஸ்டீன் எலைட் பீப்புளை மேனேஜ் பண்ண அவனோட லவ்வரான கிளைன் மேக்ஸ்வெல் இந்த இளம் வயதுக்குட்பட்ட பெண்களை ஆசை பார்த்து சொல்லி மாடலிங் வேலை, கல்வி வாய்ப்பு அல்லது ஊதியம் பெறும் வேலை வாய்ப்பு என்று சொல்லி மண்டைய கழுவி இங்கே கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீவுகளுக்கு வந்த பிறகு எப்ஸ்டீனை தாண்டி ஒன்றுமே செய்ய முடியாது. எப்ஸ்டீன் என்ன சொல்கிறானோ அது செய்ய வேண்டியதுதான். இதில் பாதிக்கப்பட்ட பெண்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்களா, டீனேஜான எங்களை, அதாவது 14 வயதுக்குட்பட்ட தங்களை வேலைக்கு அமர்த்தியதாகவும் எப்ஸ்டீன் தங்களை துஷ்பிரயோகம் செய்ய கிளைன் மேக்ஸ்வெல்லே உதவியதாகவும் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்துக்கங்க எப்படிப்பட்ட ஒரு லவ்வர். 2019 எப்ஸ்டீன் பிடிபட்ட கேஸ் ஆனோன்னு இலவச இணைப்பாக இந்த கிளைன் மேக்ஸ்வெல்லையும் பிடிச்சி 2 சாத்தி இருக்குது எஃப்ஐ. போடல அக்கா உண்மையை எல்லாத்தையும் துப்பியிருக்கா. எஃப்ஐ ஃபோட்டோஸ், விமானத்தில் பறந்ததுக்கான பதிவுகள், தீவுகளில் உள்ள சொத்துக்கள், அதோட இந்த வாக்குமூலம் என்ற எல்லா எவிடன்ஸையும் கலெக்ட் பண்ணி நீதிமன்றத்தில் ஒப்படைச்சிருக்காங்க. இதை விசாரித்த நீதிமன்றம் 2022 20 வருஷம் ஜெயிலில் போட சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க. இப்போ இந்த அக்கா தண்டனையை எதிர்த்து மேன்முறையீடு செய்திருக்கிறாங்க கம்பியனினபடி. இந்த தீவுகளுக்கு வந்த உடனே அந்த சிறுமிகளோட பாஸ்போர்ட் பறிமுதல் செய்திடுவாங்க. இவர் என்னாரென்று அடையாளப்படுத்துகிற ஆவணங்களை எல்லாம் பறிமுதல் செய்திருவாங்க. ஏன் இப்படி பண்ணியிருக்கிறாங்கன்றா, பாஸ்போர்ட்டை எடுத்து அந்த நாட்டை விட்டு தப்பிக்க முடியாது. உங்களோட பர்சனல் ஆவணங்கள் இல்லாமல் நீங்கள் இன்னாரென்று அடையாளப்படுத்தவே முடியாது. அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற யாருன்றே உங்களுக்கு தெரியாது. சப்போஸ் ஒரு ஆள் தப்பிப்ப இப்படி ஒரு ஆள் இருக்குன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாலும் உண்மையிலே விசாரிக்கிறப்ப அப்படி ஒரு ஆளே இருக்காது. அவங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்பது வேறையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வர ப்ராப்ளம்ஸை தவிர்க்க இப்படி பண்ணியிருக்காங்க. அதே நேரத்தில் இங்கே வந்துட்டாலே வெளி உலக தொடர்பு முற்றாகவே துண்டிக்கப்பட்டிருக்கு. சொன்னதை செய்யாட்டிக்கு அச்சுறுத்தி அல்லது வன்முறையை கட்டவிழ்த்து விட்டு வழிக்கு கொண்டு வந்திருக்காங்க. இந்த தீவுக்கு வாரவங்க பெரிய ஆட்கள் என்றதால அவங்களோட வெளிப்படையாக பேசினால், கம்ப்ளைண்ட் பண்ணினாலோ அதை பண்ணிடுவன் இதை பண்ணிடுவன் என்று சொல்லி மிரட்டி வாயை மூட வச்சிருக்காங்க. அவங்க வேலையை முடித்ததும் அவங்கள தனிமைப்படுத்தியிருக்காங்க. இதனாலேயே பலர் மன உளைச்சலுக்கு உள்ளாகியிருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களில் பல சிறுமிகள் என்றதால் இது பெரிய விஷயம் இல்லை, அப்படி இல்லை இப்படி இல்லை என்று சொல்லி இந்த துஷ்பிரயோகங்களை நார்மலைஸ் பண்ணியிருக்கிறான் இந்த எப்ஸ்டீன். அப்படின்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு மண்டையை கழுவியிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, அந்த இடமே ஒரு மாதிரி தான் இருக்கும். வித்தியாசமான தலைபொம்மைகள், ஆடியட்ட பெண்களின் உருவங்கள், வித்தியாசமான எக்யூப்மெண்ட்ஸ் வந்து மனசை பதற வைக்கிற மாதிரியான கையில் தான் உருவாக்கியிருக்கான் எப்ஸ்டீன்.
இந்த தீவுக்கு பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் வந்திருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, அவங்க யாரான்னு பார்த்துடலாமா? முதலாவதாக சிக்கி இருக்கிறது டொனால்ட் ட்ரம்ப் தான். இவர் தான் 2024 தேர்தல் அறிக்கையில் நான் ஆட்சிக்கு வந்தால் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லிட்டு தானே அந்த வழியில் போய் உட்கார்ந்துருக்காப்புல. எப்ஸ்டீனோட தனிப்பட்ட விமானத்தில் பல முறை பறந்திருக்கிறதுக்கான எவிடன்ஸ் கிடைச்சிருக்கு. இவர்கள் பல வருடங்களாக நட்பில் இருந்திருக்கிறாங்க. ஒரு இன்டர்வியூலையுமே எப்ஸ்டீன் என்னோட நண்பர் என்று சொல்லியிருக்கிற ட்ரம்ப் ப்ராப்ளம் முத்துதண்டு தெரிஞ்சோன்னே அவர் நண்பர் இல்லை என்று மாற்றி சொல்லியிருக்கிறார். எப்ஸ்டீன் மற்றும் ட்ரம்பினுடைய ஃபோட்டோஸ், வீடியோஸ் மற்றும் இவர்கள் தொடர்பான இமெயில்ஸ் எல்லாம் வெளிவந்ததுமே ட்ரம்ப் தான் எதுவுமே செய்யலை என்று மறுத்திருக்கிறார் இப்போ வரை. அடுத்தது இங்கிலாந்து பிரின்ஸ் இளவரசர் ஆண்ட்ரூ. இவர் தரையில் கிடந்த ஒரு பெண்ணின் மீது மண்டியிட்டு இருப்பது மற்றும் ஒரு பெண்ணின் இடுப்பில் கை வைத்து கொண்டு நிற்பது போன்ற ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகுது. இது பற்றி அவர்கிட்ட விசாரித்த போது தான் எந்த தவறும் செய்யவில்லை என்று சொல்லி மறுத்திருக்கிறார். இருப்பினும் 2025 அக்டோபரின் எப்ஸ்டீனுடனான தொடர்பு காரணமாக ஆண்ட்ரூவின் இளவரசர் பட்டத்தை மன்னர் சார்லஸ் பறித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து உலகின் மிகப்பெரிய பணக்காரரான பில் கேட்ஸ். இவர் தொடர்பான டீட்டெயில்ஸும் ரிலீஸ் ஆகியிருக்கு. ஒரு பெண்ணோட நிற்கிற மாதிரியான ஃபோட்டோஸ் ரிலீஸ் ஆகி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது. பில்கேட்ஸ் நான் சட்டவிரோதமாக எதுவும் செய்யவில்லை, சட்டவிரோதமாக எதையும் காணவில்லை என்று பதிலளித்திருக்கிறார். எப்ஸ்டீன் குற்றவாளி என்று ஜெயில் தண்டனை வழங்கப்பட்ட பிறகும் நான் அவரோட பழகினத்துக்காக மன்னிப்பு கோரியிருக்கிறார் பில்கேட்ஸ். அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி பில் கிளின்டன் இவர் எப்ஸ்டீனோட பிரைவேட் ஜெட்ஸில் போனதற்கான ஆதாரங்களும், ஒரு குளத்தில் நீந்துவது போன்ற ஒரு படத்தையும், மற்றொரு படம் சூடான தொட்டியில் சிலைக்கு பின்னால் கைகளை வைத்து கொண்டு இருப்பது போன்ற படங்களும் வெளியாகி இருந்தது. பட் அவர் இந்த குற்றச்சாட்டுக்களை மறுத்திருக்கிறார். இந்த ஃபோட்டோஸ் பல தசாப்தங்கள் பழமையான ஃபோட்டோஸ் என்றும் தான் எப்ஸ்டீன் தீவுகளுக்கு போனதே இல்லை என்றும் சொல்லியிருக்கிறார். இவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் பலரோட நேமும் எப்ஸ்டீன் ஃபைல்ஸில் இடம்பெற்றிருக்கு. ஈலான் மஸ்க், இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் எஹூட் பாராக், மைக்கேல் ஜாக்சன், கூகுளோட கோஃபவுண்டர் சர்கே பிரின் என்று இந்த லிஸ்ட் நீண்டுட்டே போகும். இதில் இந்திய பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியோட நேமும் ஒல்லையில் அடிபட்டுச்சுது. பட் உண்மையிலே நரேந்திர மோடிக்கும் எப்ஸ்டீனுக்கு நேரடி தொடர்பு இருந்ததற்கான நம்பகத்தரமான ஆதாரங்கள் எதுவுமே எப்ஸ்டீனின் அதிகாரப்பூர்வ விசாரணை பதிவுகளில் இல்லை. அவரது பேர் அவ்வப்போது ஆன்லைன் வதந்திகள் அல்லது தவறான பெயர் பட்டிகளில் தான் வந்திருக்கு. ஆனால் சரிபார்க்கப்பட்ட நீதிமன்ற ஆவணங்களும் புலனாய்வு பத்திரிகைகளும் உண்மையாக தொடர்பு இருந்ததை சொல்லவில்லை. 2017 மோடி இஸ்ரேல் பயணம் பற்றிய ஒரு இமெயில் எப்ஸ்டீன் ஃபைலில் கண்டுபிடிக்கப்படுது. ஸோ 2 பேர் மீட் பண்ணி இருக்காங்கன்ற மாதிரி வதந்தி பரவிச்சு. பட் இந்திய கவர்மெண்ட் அது ஒஃபிஷியல் விசிட் என்றும் இந்திய இஸ்ரேல் உறவுகளை வலுப்படுத்த சந்தித்த ஒரு சாதாரண நிகழ்வென்றும் மற்ற தகவல்கள் தவறானவை என்றும் சொல்லியிருக்காங்க. இந்த தீவுக்கு வாரவங்க அரசியல் பண செல்வாக்கூடிய பெரிய பெரிய ஆட்கள் என்றதால ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் அந்த எப்ஸ்டீனை பலிக்கடை ஆக்கிட்டு அவங்க தப்பிச்சுடுவாங்கன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்ட எப்ஸ்டீன் இவங்கள் வாரது போகிறது போன்ற ரெக்கார்ட்ஸ் எப்ஸ்டீன் ஐலாண்டில் பெட்ரூம் தொட்டு பல இடங்களில் ரகசிய கேமராக்களை வச்சு அங்கே நடக்கிறத ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. அந்த எவிடன்ஸ் எல்லாத்தையுமே சீக்ரெட்டாக மெயின்டைனும் பண்ணியிருக்கான். ஒருவேளை எப்ஸ்டீன் மாட்டினா இந்த எவிடன்ஸை காட்டி தப்பிக்கலாம், அப்படியும் இல்லைன்னா அவங்களையும் சேர்த்து மாட்டி விட. ஸோ இப்படி ரெக்கார்ட் பண்ணப்பட்ட வீடியோஸ் அண்ட் இமெயில்ஸ், ஃப்ளைட் ரெக்கார்ட்ஸ் தான் கடைசியில் எப்ஸ்டீன் ஃபைல்ஸாக வந்திருக்கு. இப்படி எலைட் பீப்புள்ஸுக்கு எதிராக எவிடன்ஸ் சேர்த்தது மட்டும் இல்லாமல் 2019 வாக்குமூலம் கொடுக்க போகிறேன் என்று வேற சொல்லியிருக்கான். இவன் வாக்குமூலம் கொடுத்தா இன்னும் பல உண்மைகளும் பல நபர்கள் சிக்க வாய்ப்பிருக்கிறதாலையும் அவர் தன்னோட உயிரை தானே எடுத்து இறந்து போகும்போது நடந்த சம்பவங்களும் இதற்கு பின்னாடி பல தலைகள் இருப்பதற்கான சந்தேகத்தினை அதிகப்படுத்தியிருக்கிறார். 2011-2012 காலகட்டத்தில் ஒரு பெண்ணை மசாஜ் செய்யறதுக்குன்னு சொல்லி 2 ஆண்கள்கிட்ட அனுப்பியிருக்கான் எப்ஸ்டீன். அந்த ஆண்களில் ஒருவர் தன்னை வன்கொடுமை செய்ய முயன்றதாகவும் மற்றொரு ஆண் தன்னை பலாத்காரம் செய்ததாகவும் அந்த பெண் வழக்கறிஞரிடம் சொல்லியிருக்கிறாங்க. பட் அந்த ஆண்கள் விசாரிக்கப்பட்டதா இல்லையா என்பது குறித்து எஃப்இ எந்த கருத்துமே தெரிவிக்கவில்லை. அப்படி இருக்கிறப்போ இதில் தொடர்புடைய பெரிய பெரிய ஆட்களுக்கு தண்டனை கிடைக்கும் என்று நம்புறது நம்மளோட முட்டாள்தனம் என்று தான் சொல்லணும்.
இதில் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைக்குமாண்டா அதுவும் $1,000,000 கேள்விதான். ஓகே கைஸ், அவ்வளோதான் வீடியோ. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.